ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்யவும் முடியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். உன் கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும். நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜா மட்டும்தான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். எல்லாரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், இலக்கை அல்ல. யானையால் தும்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. மனிதனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாக மலரும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்குவோம் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்து வானமாய் தெளிவாக இருப்போம். தனித்து போராடி கரை சேர்ந்த பிறகு திமிராய் இருப்பதில் தப்பு இல்லை. மக்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வழிகளும் பழகி போகும். அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. இந்த உலகத்தில் உனக்கு நிகர் நீயே. பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்து எடு. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறித்தவைனாலும் உன் முயற்சி எடுத்த வெற்றிக்கான பயிற்சியை தவறாதே. ஒரு நாள் விடியும், காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நில். பிரச்சனைகளை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. தேவைகளுக்காக தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் தான் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையின் திறவுகோல் தன்னம்பிக்கையை மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக. முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் நீ செய்த பயிற்சி மதிப்பு குறையாது. உலகிலேயே மிக விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருடங்கள் ஆகலாம், ஆனால் அது உடைய சில நொடிகளே போதுமானது. உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வராது. வெகு காலமாகும். பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசிய அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. குறிக்கோளை விட்டு கவனத்தை சிதற விட்டு விடாதே. வெற்றிக்கான சிறந்த வழியே குறிக்கோள்களை விட்டு விடாமல் இருப்பதுதான். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். யாரும் தானாக மாறுவது இல்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அறிவாளியாக, முட்டாளாக.
தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானதவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது இல்லை. தோல்வி உன்னை வீழ்த்தும் பொழுதெல்லாம் குழந்தையாகவே மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க பழகிக்கொள். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். தோன்று விடாதே, எழுந்து வா. இமயமுடன் உன் காலடியில்தான். எண்ணத்தில் தூய்மையாகவும், சொல்லில் இன்மையாகவும், செயலில் நேர்மையாகவும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. காலம் வித்தியாசமானது. அழுவதை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்ததை நினைத்து அழ வைக்கும். மனம் உற்சாகமாயிருந்தால் சுமை கூட சுகமாகும். மனம் சற்று தாழ்ந்தால் சுகம் கூட சுமையாகிவிடும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவதால் மனித இயல்பு. கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். நாம் ஏழையாகவோ பணக்காரரோ நம் உள்ளத்தில் போதி திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும். நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது. அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது. இதுதான் வாழ்க்கை. நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று. மனதில் இருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மக்காத குப்பைகள் தான் இங்கு அதிகம். விவாதம் செய்பவர்களை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கோபத்திற்கு இருக்கும் மரியாதை கூட யாரும் புன்னகைக்கு கொடுப்பது இல்லை. உலகம் உன்னுள் உள்ளது, நீ வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். உண்மையை நாம் அறிவினால் மட்டுமல்ல, அன்பினாலும் காணலாம். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் தரும் வழிகள் அதிகம். உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடு, ஆனால் எதற்காகவும் உன் நண்பனை விட்டுக் கொடுக்காதே. சில காயங்கள் ஆறாது இருப்பதே நல்லது. மீண்டும் காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதிருக்க. வாழ்க்கையில் நாம் உயர்ந்ததும் தாழ்வதும் நாம் மேற்கொள்வதும் அணுகுமுறை ஒன்றில் தான் அடங்கி இருக்கிறது. சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை, பல நேரங்களில் இனி என்ன நடக்க போகிறதே என்று கவலை. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும். எல்லா மௌனங்களும் திமிரல்ல. சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது யுகத்திற்கு தயார் செய்யும். வானவிலை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. சிலரின் கோபத்தை கூட மன்னித்து விடு, ஆனால் உதாசீனத்தை ஒருபோதும் மன்னிக்காதே. பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்து விட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது. சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக. உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடாதீர்கள். தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். உன்னை தூசி என்று நினைப்பவர்களுக்கு தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை என்று போகாது. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம், ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து சேரும். வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வளரும் மரம் போன்று இரு. உன்னுடைய நிழல் தேடி வரும் பலரும் உன்னிடத்தில் தஞ்சம் அடைவார்கள். தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். சுமைகளை கண்டு நீ தோன்று விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம்.
கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. ஒரு நிமிடம் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும். புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்? புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும். உங்கள் அன்பு போலி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. வழியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. ஆனால் தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பி விடாதே. என்று நீ நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்து சென்றுவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1 காரணத்திற்காக பழகும் உறவு. 2வது காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3வது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழக்குங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உண்மையான உறவு என்று ஏதும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்பிற்கு போலி உறவும், போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைத்தால் அன்பு கூட இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறது. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள். அன்பு ஒருதான் உங்களை புரிந்து கொள்ள செய்யும்.
நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளுடன் நிலைத்திருப்பது ஆபத்தானது. எதிர்மறையான நபர்களிடம் இருந்து விலக்கி இருங்கள். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கற்றல் அனுபவம். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் அமைதியே அவர்களை பாதிக்கும். உங்கள் உண்மையான பலம் உங்கள் உள்மனதில் தான் உள்ளது. காலம் காயங்களை குணப்படுத்தும், ஆனால் வடுக்கள் எப்பொழுதும் இருக்கும். மகிழ்ச்சி என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது ஒரு பயணம். பயப்படாமல் இருங்கள், ஏனெனில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். சிறந்த விஷயங்கள் சும்மா கிடைப்பது இல்லை, அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள். உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியது இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உலகம் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நட்பு என்பது ஒரு அழகான உறவு, அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நண்பன் என்பவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும்போது உன்னுடன் நிற்பவன். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கண்டறியுங்கள். நட்பு ஒரு புதையல், அதை பத்திரமாக பாதுகாக்கவும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு, அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல. அன்பு என்பது நிபந்தனையற்றது. உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது பலம். மன்னிப்பு என்பது உங்களை விடுவிப்பது. உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும். வாழ்க்கை ஒரு பாடம், தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கை ஒரு பரிசு, அதை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. உங்கள் கனவுகளை துரத்துங்கள். உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கவும். தோல்விகள் உங்கள் கற்றல் அனுபவங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். விடாமுயற்சியுடன் இருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நல்ல கர்ம நல்ல பலனை தரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். கருணையுடன் இருங்கள். அன்பாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது உள்மனதில் இருந்து வருவது. உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு. மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உங்கள் மனதை மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருங்கள். நன்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். நன்றி என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். பிரார்த்தனை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பார். நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவன் உங்களை நேசிக்கிறார். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார். இறைவனை நம்புங்கள். காலம் போக போகத்தான் தெரியும் உன் கரம் பிடித்தவர்கள் யார், உன் காலை வாரியவர்கள் யார் என்று. தேவி முடிந்ததும் தூக்கி எறியப்படும் சருகுகள் அல்ல உறவுகள், ஆனால் சிலர் சருகுகளாகவே பார்க்கிறார்கள். உன் கண்ணீரை துடைப்பவன் உண்மையான உறவு. உன் கண்ணீருக்கு காரணவன் பொய்யான உறவு. தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை. உன் கண்ணீருக்கு காரணமானவன் பொய்யான உறவு. தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை. தோள் கொடுத்து நிற்பவனே உண்மையான நண்பன். சில உறவுகள் மாலை போல சில காலம் மட்டுமே
பெய்து மறையும். சில உறவுகள் வேர் போல ஆழமாக படர்ந்து நிலைக்கும். உன் இருப்பை உணராத உறவுகளுக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே. உன் மதிப்பு அவர்களுக்கு புரியும் நாள் வரும். உன் சந்தோஷத்தில் ஒட்டிக்கொண்டு உன் துக்கத்தில் விலகியவர்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தேவையில்லாதவர்கள். முகமூடி அணிந்து உறவாடுபவர்களை விட விலகி செல்லும் ஒற்றை மனிதன் மேலானவன். சுயநலமற்ற அன்பு ஒன்றே உண்மையான உறவுக்கு அடையாளம். மற்றதெல்லாம் நடிப்பே. உன் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்கள் உன் வீழ்ச்சியில் சந்தோஷப்படுவார்கள். அவர்களை அடையாளம் காண கற்றுக்கொள். ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒட்ட முடியாது, ஒட்டினாலும் விரிசல் தெரியும். அதுபோலத்தான் சிதைந்த உறவுகளும். உன் பலவீனங்களை அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தாதவரைதான் உண்மையான உறவு. கஷ்டப்படும் போது கைவிடுபவர்கள் 1000 உறவுகள் கைப்பிடித்து கரை சேர்ப்பதற்கு ஒரு சில உறவுகளே. உன்னை நீ நேசிக்காத போது வேறு யாரும் உன்னை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள். முதலில் உன்னை நீ மதி. உறவுகளின் ஆழம் வார்த்தைகளில் இல்லை, மௌனத்தில் கூட புரியும். நீங்கள் ஆனந்தமாகவோ அல்லது துக்கமாகவோ இருப்பதை இன்னொருவர் முடிவு செய்ய முடியுமானால் அதுதான் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்கள் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானமராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல.